I got kicked out of Chennai. June 10, 2023. நான் வேலைக்காக சென்னை வந்தேன். அன்னையிலிருந்து என்னையோட 1.5 வருஷம் ஓடியே போச்சு. And now I'm going back to home. Except my homesick. சென்னையில் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். பிடிச்ச வேலை, சுற்றி கம்ஃபர்டபுளான பீப்புள்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சென்னையில். அன்டில் த ப்ராப்ளம் அரைவ்ஸ். அந்த ப்ராப்ளத்தோட பேர் த பேச்சுலர்ஸ் ரூம். எஸ், நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த ரூம் தான் என்னோட மிகப்பெரிய பிரச்சனை. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தங்கியிருக்கிற ஒரு 2வது வீடு இது. நான் இங்கே கரெக்டாக ஒரு 8 months தங்கியிருப்பேன். ஸோ இந்த வீட்டில் தங்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். திஸ் இஸ் த ஒர்ஸ்ட் பிளேஸ் ஐ எவர் லிவ். லைட் எரியாது, தண்ணி வராது, கிராக் விழுந்த சவரு. இதில் இன்னும் கொடுமைன்னா வெளியே ஏதாவது வண்டி போனால் மொத்த பில்டிங்கும் ஷேக் ஆகும். மொத்தத்தில் அந்த பில்டிங்கே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் தான். அங்கே தான் நான் 5K பக்கமாக ரெண்ட் பே பண்ணி ஒரு 8 months தங்கியிருந்தேன். விச் இஸ் டோட்டலி நாட் ஒர்த் தட் மணி. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வெறி ஆகிட்டேன். ஸோ ஐ மேட் அ டிசிஷன். 30 நாளுக்குள்ள ஒரு நல்ல வீடாக தேடி கண்டுபிடிக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். வீடு தேடணும், இதில் என்ன கஷ்டம் தானே நினைப்பீங்க. சொல்கிறேன். வி ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஹவுசஸ் இன் சென்னை. வீடு தேடுறதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். வீடு கட்டுறது மட்டும் இல்லை, ரெண்ட்டுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதும் கஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வி ஆல்மோஸ்ட் நாக்ட் எவ்ரி சிங்கிள் டோர் வித் டூலெட் போர்ட். வீடு ரெண்டுக்கு அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதை விட வேற என்ன ஒஸ்டா நடந்துற போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ராமின் சொல்லி, இந்து சொல்லி, ஃபேமிலி மட்டும்தான் அலௌடு. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரூம் தர மாட்டோம்ப்பா. 5 பேர்லாம் அலௌடு இல்லை. 1 lakh அட்வான்ஸ், 40K ரெண்டு, எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் சார்ஜஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லை கிளம்புங்க. இதில் சொன்னது எதுவுமே எக்ஸாஜரேட்டட் வெர்ஷனே கிடையாது. இதில் சொன்னது எல்லாமே எங்களுக்கு வீடு தேடும்போது அப்படியே நடந்தது. நோ புரோக்கரில் வீடு தேடும்போது எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு வீடு அவைலபிளாக இருந்துச்சு. இந்த வீட்டோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, ஒன்லி ஃபார் பிராமின்ஸ். இன்னொரு வீடு வந்துட்டு எங்கள் பட்ஜெட்டில் எங்கள் லொக்காலிட்டிக்குள்ளே அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இவர் வந்துட்டு முன்னாடி பார்த்த ஹவுஸ் ஓனர் மாதிரி ரொம்ப மோசம் கிடையாது. ஜாதியெலாம் இந்த காலத்தில் யார் தம்பி பாப்பா. சரி, நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க? மாரியத்தாவா ஏசப்பாவா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது டெஃபினட்டாக அவங்க தங்குறதுக்கு ஒரு பிளேஸ் தேவை தான். அண்ட் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்கு இருந்து அவங்க ரெண்ட் கொடுத்து அங்கே தங்குறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கேட்டு வராங்க அப்படின்னா, இருக்கு இல்லைன்னு சொல்கிறது வேற விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த கேஸ்டில் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம், இந்த மதத்தில் இருக்கவங்களுக்கு தான் இருக்குன்ற போது, ப்ரோ சீரியஸ்லி கோ கெட் சம் ஹெல்ப். எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் ரெண்ட் பே பண்ணி தான் தங்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு சம் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நல்லதாக ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு மாடர்ன் அன்டச்சபிலிட்டி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு புரியல. இந்த கொடுமைலாம் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு கொடுமை, பேச்சுலர்ஸ் நாட் அலவுட். பேச்சுலர்ஸாக வந்து நீங்கள் வீடு தேடுறீங்க அப்படின்னா, I'm damn sure you will never going to get a proper house. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஹவுஸ் ஓனர்ஸை பொறுத்தவரை பேச்சுலர்ஸ் அப்படின்றது ஒரு தீய சக்தி தான். ஒரு 20 வீடு சர்ச் பண்ணோன்னா அதில் 19 வீட்டில் சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் நாட் அலவுட். சுற்றி ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க தம்பி. இதுக்கு நடுவில் பேச்சுலர்ஸை கொண்டு குடி வச்சா நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணுன்றதுக்காக அவன் என்ன ஊர்லேருந்து வரும்போதே கல்யாணம் பண்ணிட்டாடா வர முடியும்? இல்லை பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ணுற அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்கன்னா வாடகை எங்கேயோ பீக்கில் இருக்கும். 40,000 50,000 கேட்பாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அஃபோர்டபிள் ஃபார் guys who just started their career. பிகாஸ் அவங்களுக்கு சம்பளமே 15,000 20,000 தான் இருக்கும். இந்த சேலரியை வச்சுட்டு சிட்டிக்குள்ளே வாழ்றதுக்கு ஒரு மினிமலான பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். நகரத்தில் இந்த ஏழைகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னானா இது நவீன தீண்டாமல் இல்லாமல் வேற என்ன? 10,000 15,000க்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு, ஒரு 4-5 பேச்சுலர்ஸை அலோவ் பண்ணிட்டாங்க, சேர்ந்து போய் தங்கி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அந்த வீடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாண்டட் ஹவுஸாக தான் இருக்கும். தேடுற எல்லா வீட்லேயுமே இதே நிலமை தான் எங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைமுக்கு மேலாம் எனக்கு வீடு கிடைக்குன்ற ஹோப்பே போயிருச்சு. அதை தாண்டி இந்த ஹாண்டட் ஹவுஸில் இருந்து கஷ்டப்படுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ பேசாமல் நம்ம ஊருக்கே கிளம்பி போய் கொஞ்ச நாள் நிம்மதியாக தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு திங்ஸ்லாம் மொத்தமாக பேக் பண்ணிட்டு, நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் தானே ப்ரோ சென்னை வேணாம்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க, அப்புறம் எப்படி சென்னை உங்களை துரத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. ஒரு கூட்டம் நீ நிறைய காசு வச்சிருக்கணுங்குது, இன்னொரு கூட்டம் நீ பிறக்கும் போதே எங்காலா இருக்கணுங்குது. இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா உனக்கு இங்கே தங்குறதுக்கு இடமே இல்லைன்றாங்க. இதை துரத்துறதுன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது?